இந்த ஜெப கூடுகையின் விளைவாக அநேகருடைய பெயர் நித்தியத்திலே எழுதப்படத்தக்கதாக, ஊழியத்திலே வளர்ச்சிகள் காணப்படத்தக்கதாக ஆவியானவர் வல்லமையாய் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இதனால கூட நம்ம வந்து டிடபிள்யூஆர் ஊழியத்தின் நிமித்தமாக நம்ம ஒரு மீட்டிங் யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட் மண்டே வந்து எங்கள் வீட்டில் கூடும். செகண்ட் மண்டே எங்கள் வீட்டில் கூடும். ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃபீஸ்லேயே கூடும், செகண்ட் மண்டே எங்கள் வீட்டில் கூடும். ஸோ இந்த கூடும்படியாக நாங்கள் அழைத்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் அநேக அலுவலக நிமித்தமாக வருவது கடினமாக இருந்தது. ஆகையால் நம்ம வந்து ஆன்லைன்லேயே போட்டுருவோம் சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அது இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு தான் ஐயா சொன்னாங்க. உடனே இமீடியட்டாக செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு விட்டுட்டேன். ஸோ ஆகையால் நீங்கள் எல்லாம் தயவுசெய்து ஒவ்வொரு வாரமும் பாருங்க, ஒவ்வொரு மாதமும் வாங்க. மாதத்தில் 2வது மண்டே, செகண்ட் மண்டே ஆஃப் எவ்ரி மந்த் வில் ஹேவ் அ கெட் டுகெதர். அதை வந்து நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஆன்லைன்லேயே ஜெபம் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு நாள் ப்ரையர் பாயிண்ட்ஸ் தான் எங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதா? எல்லாரும் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதுயா? முடிஞ்சதில்ல. சரி, இப்போ வந்து நம்ம வந்து முதலாவதாக நாசிரியத்திலையும் ரெட்டியார்பேட்டையிலும் ஒளி நிகழ்ச்சிகள் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து செலுத்துவோம். அதை பார்த்த பலர் அந்த சத்தியங்களை சிந்திக்க அவருடைய நீ வாசிக்கிறியாமா? நான் வாசிக்கட்டுமா? நீ வாசிங்க. நீங்க வாசிங்களேன். நீ வாசிமா. நாசரேத்திலும் ரெட்டியார்பேட்டையிலும் ஒளி நிகழ்ச்சிகள் எக்கோ பண்ணுது. நான் வாசிக்கிறேன். சரியா? ஒரே பில்டிங்ல இருக்கனால வருது. நான் சொல்றேன். நாசரேத்திலையும் ரெட்டியார்பேட்டையிலையும் கர்த்தர் கிருபையால ஒலி ஒளிச்சல் நடத்தப்பட்டது. நாசரேத்துல இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறும், ரெட்டியார்பேட்டையில திருப்பு முனையும் நடத்தணும். கடவுள் கிருபையால அநேகர் வந்து பார்த்தாங்க. பார்த்த எல்லாருடைய இருதயத்திலையும் சொல்லப்பட்ட சத்தியங்கள் செயல்படுவதற்காக, நல்ல தீர்மானங்களை எடுத்தவர்கள் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்காக ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஒரு ஜெபிக்கலாம்? இல்ல 2 பாயிண்ட் அவசரமாயா? 2 பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து வேதாராய்ச்சி மற்றும் இது நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி தயாரித்து ஒளிபரப்ப அனுப்பப்படுவதற்காக கர்த்தரை துதிக்கணும். ஒவ்வொரு மாசமும் கடவுளுடைய கிருபையினால சரியானபடி தயாரிப்பு பணிகள் திட்டமிட்டபடி நடந்து முடிக்குது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த மாசத்திலையும் திட்டமிட்டபடி அந்த பணிகள் முடிய ஆண்டவர் உதவி செய்யணும். பரமபிதாவே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் கிருபையா இந்த நாளிலே எங்களை அனைவரையும் கூட்டி சேர்த்தீரே, உமக்கு கோடா கோடி நன்றி. நன்றி இயேசு சுவாமி. இந்த டிடபிள்யூஆர் ஊழியத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பட்டி தொட்டிகளிலும் பல இடங்களிலும் நகரங்களிலும் கர்த்தாவே உமது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் பரவி பெருகி அநேகரை தொட்டு வருவதற்காக நன்றி இயேசு சுவாமி. வான மண்டலத்து பொல்லாத ஆவிகளை எல்லாம் தகர்ந்து போக செய்து இந்த ஒளி அலைகள் ஒவ்வொருவரையும் கொண்டு கிட்டி சேர்ந்து தப்பின ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உலகத்திற்குள்ளே இந்த வேத ஆராய்ச்சி இந்த டிடபிள்யூஆர் நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் செய்வதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட இந்த நாசரேத்திலும் ரெட்டியார்பேட்டையிலும் இந்த ஒளி நிகழ்ச்சிகள் சிறந்த முறையில் நடைபெற கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி. அதை கண்டவர்கள் கர்த்தருடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே அது ஒரு வேடிக்கை பொருளாக அல்ல, கர்த்தருடைய வாழ்க்கையை தத்ரூபமாக கண்டதாகும், அதன் மூலமாக என்ன சத்தியம் சொல்லப்பட்டதோ அதை அவர்கள் உணர்ந்ததற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். அதை பார்த்து பலர் தொடர்ந்து அந்த சத்தியங்களை சிந்திக்க பரிசுத்த ஆவியானவரின் செயலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதை வந்து அந்த இடத்திலே வந்து கண்டவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் அந்த சத்தியத்திலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய இந்த பெரிதான கிருபைக்காக நன்றி. மேலும் வேத ஆராய்ச்சி மற்றும் இந்த
நம்பிக்கை பெண்கள் மங்கையர் உலகம் நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டபடி தயாரித்து ஒளிபரப்பி அனுப்பப்படுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தகப்பனே இந்த எத்தனையோ பாடுகள் மத்தியில ஆண்டவரே எவ்வளவு நேர்த்தியாக அதை திட்டமிட வேண்டும் அப்பா. ஆண்டவரே அப்படியான ஒரு ஞானத்தை தகப்பனே இந்த வேத ஆராய்ச்சி குழுவினருக்கு கொடுத்ததற்காக ரெவரண்ட் ஜோன்ஸ் ஐயா அவர்களுடைய தலைமையிலே, தங்கம் சிஸ்டர் அவர்களுடைய தலைமையிலே ஆண்டவரே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவதற்காக உமக்கு கூடாக்கூட ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் அவர்களை பரிசுத்த ஆவியானால் நிரப்பி, ஞானத்தின் ஆவியானால் நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருப்பதற்காக நன்றி. நன்றி இயேசு சுவாமி. பெண்கள் அநேகர் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே நல்லவித ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஒளிபரப்பப்படுவதற்காகவும் நன்றி அப்பா. இதை கேட்பவர்களும் காண்பவர்களும் இயேசு சுவாமி அவருடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வார்த்தைகளை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து செயல்படும்படி தூண்டுகிறார் என்பதை உணரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாத தயாரிப்பு பணிகள் ஆண்டவரை திட்டமிட்டபடி செயல்பட கர்த்தாவே உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. கர்த்தர இறங்கும் அப்பா, இறங்கும் ஆண்டவரே. தேவனே, பெண்கள் அநேகர் இயேசு சுவாமி வழி விலகி போவதாகவும் ஆண்டவரே இந்த லேட்டஸ்ட் உலகத்தை கண்டு, இதுதான் இந்த மாயமான உலகத்தை கண்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே வழி விலகி போவதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, இளம் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம், முதிர் வயதினருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பெண் பிராயத்தில் உள்ள பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதமாக நேர்த்தியாக அந்தந்த நேரத்திலே யாருக்கு எது தேவைப்படுகிறதோ அதற்கு ஏற்றாற் போல கர்த்தர் இந்த தயாரிப்பு பணிகளை திட்டமிட்டபடி ஒளிபரப்ப நாங்கள் கிருபை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு இயேசு சுவாமி அதன்படி அநேக பெண்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஜெபித்தவர்கள் சகோதரி சகாய மேரி அவர்கள், அவங்க இருக்கிறதுக்கு பீகார்ல இருந்து அங்கிருந்து அட்டன் பண்றாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேலை கூட நம்ம அடுத்த ஜெபக்குள்ள ஜெபம் பண்ண போறோம். 3வது 4வது குறிப்புகள் ஐயா வாசிங்களா ஐயா? 3வது ஜெப குறிப்பு ஏப்ரல் 13 முதல் நடைபெறுகிற வேதாராய்ச்சி ஒளிப்பது. நான் அதுக்காக தான் பெங்களூர் வந்திருக்கிறேன். என்னோட கூட சகோதரர் மெல்வின் அவர்களும் சகோதரர் குமரேசன் அவர்களும் எனக்கு உதவி செய்யறாங்க. அவங்களும் இன்னைக்கு ஜெபத்துல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நாங்க 3 பேரும் இந்த ஒரு வாரம் செய்கிற பணிகளுக்காக யாராவது செய்து ஜெபம் பண்ணுங்க. தெளிவா இருக்கணும். பேச்சு மக்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, அடுத்தது வேதாம தேர்வு மே மாதம் 17ஆம் தேதி நடத்தப்பட போகுது. அதற்கு பலரிடத்துல அறிமுகம் செய்திருக்கிறோம். அவர்கள் அதை சீரியஸா எடுத்துக்கொண்டு சரியான நபர்களை சேர்த்து சீக்கிரமாக பல புதிய மையங்கள் ஆரம்பிக்கப்பட ஜெபிக்க வேண்டும். இந்த 2 காரியங்களுக்காக யாராவது ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, சோதரிகரமான்றே துதிக்கிறமான்றே இந்த நல்ல நாளுக்காக நடிச்சமோன்றே. இப்பொழுது நேரில் நாங்கள் போன மாசம்லாம் நாங்கள் கேட்கலாம். போன மாசம்லாம் நாங்கள் நேர்ல இருந்து ஜெபம். ஆனால் இன்னைக்கு சில நேரங்கள் சில ஆட்களுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கனால இந்த மாசத்துல ஆன்லைன்ல நம்ம ஜெபம் சொல்லி அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு ஆரம்பிக்க கிருபை தந்தக்காக நடிச்சமோன்றே. இப்பொழுது வந்தா கூட 4 பேர் தான் வருவார்கள். ஆனாலும் இப்ப நிறைய பேர் ஒரு 5, 6, 7 பேர்கிட்ட வந்திருக்கிறார்கள். அதுக்காக நடிச்சமோன்றே ஒரு மனதோடு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தின் மூலியமாக ஏறெடுத்துக்கப்பட்டு அது மூலியமாக முக்கியமா ஏப்ரல் மாசம் உள்ள முதல் நடைபெற உள்ள இருக்கிற வேத ஆராய்ச்சி ஒளிபரப்புகள் தேவனுடைய கிருபைக்காகவும் ஒளிபரப்பு நிலைய ஊழியர்களும் முழு கவனம் செலுத்துறதுக்காக சொல்லிக்கிறோம். ஏப்ரல் மாசம் வரக்கூடிய ப்ரோக்ராமுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ப்ரோக்ராம் எல்லாமே ஆசிரியர் தர முடியாது. உலகம் அங்கும் அந்த செய்தியானது ஒளிபரப்ப எங்களுக்கு கிருபை வைக்கிறாமோண்டு எல்லா மக்களும் கேட்கும். அதுபடி நடக்கும். நீர் உதவி வைக்கிறாமோண்டு எந்த வசனம் கூட வெறுமையா போவாதபடி நீர் உதவி வைக்கிறாமோண்டு அநேக மனிதர்கள் அதை கவுந்து செல்ல எங்களுக்கு கிருபை வைக்கிறாமோண்டு அது மூலியமா நல்லா கேட்டு அது மூலியம் பயனடைந்து அதன் மூலியமாக நம்முடைய பிள்ளைகளாக இந்த பூமியில செயல்பட நீர் உதவி வைக்கிறாமோண்டு இதுக்காக பிரயாசப்படுது மக்களே. நீர் கூர்ந்து நீர் ஆசிரியர் வைக்கிறாமோடு தொடர்ந்து ஐயாவை எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்தி வைக்கிறாமோடு இதுக்காக மாசத்துக்கு 2 தடவை 1 தடவை பெங்களூர்ல போய் அந்த ஒரு 10 நாள் 15 நாள் உட்கார்ந்து அந்த ப்ரோக்ராம் தயாரிக்க பண்ண நீர் கிருபை தந்தக்காக சம்பந்தம் அது மூலியமாக அநேக மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை வைக்கிறாமோண்டு ஐயாவுக்கு அதுல உறுதுணையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
நீர் பொறுப்படுத்தும் வச்சு வைக்கிறாமோட நேரங்களும் கூட பாத்துல ஒதுக்க அது அனைவருக்கு அது ஆசிரமாக அமைய நீர் உதவி வச்சு வைக்கிறாமோ தொடர்ந்து நீர் பொறுப்படுத்தும் வச்சு வைக்கிறாமோண்டு வரக்கூடிய மே மாசம் அதே மாதிரி வேதாராய்ச்சி உள்ளுடைய அந்த பைபிள் குயிஸ் வருகிற ஆண்டு அதுக்காக நமக்கு நினச்சிதமோன்றே போன வருஷத்து வர நாங்கள் செப்டம்பர் 3ஆம் வாரம் வச்சோம். அது நமக்கு நினச்சிதமோண்டு இந்த வருஷத்துல மே மாதம் 3ஆம் வாரம் வச்சிருக்கிறோமோண்டு அதுக்காக நினச்சமோண்டு அநேகர்களுக்கு நாங்கள் சொல்லத்தக்க விளங்க நீர் கிருபை தந்தக்காக நினச்சமோண்டு இங்கே திருநெல்வேலி மாவட்டத்திலேயும் 2-3 பேர் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஏரியா போய் பார்த்து ஐயர்வாள்கிட்ட சர்ச்சில் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அது அந்த சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாங்க, எங்களுக்கு தெரியலாண்டே. சில சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் சில சர்ச்சில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலான்றே. அவங்க சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணி அது மூலியமாக மக்கள் கேட்டு அது பயன்பெறுவோம். நீர் உதவி வச்சு வைக்கிறாம மத்திய புக்கு வந்து அந்த பரீட்சை எழுத போகிற மக்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் அது ஆசிரமாக அமைய எங்களுக்கு கிருபை வச்சு வைக்கிறாமாண்டு ஒவ்வொரு புக்காக அந்த பரீட்சைகள் ஆரம்பிக்கும் மக்களுக்கு வந்து உண்மையாக ஒரு வாய்ப்பு அன்று அந்த வாய்ப்பை ஒவ்வொரு மக்களும் ஏற்றுக்கொள்ளவும் பயன்படுத்திக் கொள்ளவும் அநேக ஜனங்களில் அநேக சர்ச்சுகளில் இருந்து இதுல கேட்டு பயன்பெறவும் எனக்கு கிருபதம் வைக்கிறாம எந்தெந்த சர்ச்சுக்கெல்லாம் போகணுமோ அந்த சர்ச்சுக்கெல்லாம் எங்களை திறந்து வாசலை காண உதவி வைக்கிறாம 20,000 பேர் எழுதணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் பண்ணிக்கிறோம். அந்த தீர்மானத்துப்படி நீர் எங்களுக்கு நிறைவேற்றணும் வச்சு வைக்கிறாம எங்களால் முடியாதமன்றே உம்மாலே முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுபடி வரக்கூடிய நாட்கள் 20,000 பேர் எழுத நீர் உதவி வச்சு வைக்கிறோம். குறைஞ்சு ஒவ்வொரு சென்டர்ல 5 பேர் 20க்கு மேலான ஆட்கள் எழுத நீர் உதவி வச்சு வைக்கிறோம். இந்த பரீட்சைகள் வந்து ஆட்கள் அவங்களுக்கு வந்து நல்லா புரிந்து கொண்டு அதுபடி செயல்பட நீர் உதவி வச்சு வைக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்த எதுக்கு முன்ன போறோமோ அதுக்கு உடனுக்குடன் ஆமேன் தரப்புறதாக நினைச்சு தொடர்ந்து நீர் பொறுப்படுத்த வச்சு வைக்கிறோம். அதை குறிப்பாக ஜெபம் பண்ணுவோம். எல்லா போதர்களும் இதுக்கு தேவையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ண போறோம். அடுத்தபடியாக மத்தேயு வேத ஆராய்ச்சி புத்தகத்தை படிப்பவர்களுக்கு அது ஆசிரியமா இருக்கணும். ஏதோ ஒரு இதுக்காக பைபிள் குவிஸுக்காக வேதாம தேர்வுக்காக மத்தேயு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறோம். அந்த புத்தகமும் படிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா அமைய வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய போதகர்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நிறைய பேர் கொஞ்சம் அதை ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க, விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. கத்தச்சித்தமான இன்னைக்கு ராத்திரி நான் அந்தமான்ல ஒரு பாஸ்டர்கிட்ட பேச போறேன். அந்தமான்ல இருந்து ஒருத்தர் வந்தாங்க, அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்து விட்டுருக்கிறேன். அந்த அந்தமான்ல நம்ம பரிச்சை ஆரம்பிக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த 2 குறிப்புகளுக்கு அந்த 3 குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ராஜா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே, நீ ஜெபத்தை கேட்கிறீர் என்று அந்த விசுவாசத்தோடு கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒரு சிறு ஜெப குழுவாய் நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவரே, நீர் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க வல்லவர், நீ செய்வீர் என்று அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே ஜெப குறிப்புகளை உடைய பாதப்படியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் ராஜா. விசேஷமா ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பைபிள் குவிஸ் நடக்க இருக்கிற ஆண்டவரே, தமிழ்நாடு முழுவதும் அநேக திருச்சபைகளில் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே இந்த பைபிள் வேத வினா மூலம் ஆண்டவரே அநேக ஜனங்கள் கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே இதை திட்டமிட்டு இருந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் அநேக திருச்சபையில் இருக்கிற போதகர்கள் இதற்கு முழுவதுமாக ஒத்துழைப்பை கொடுக்க நீங்க அருள் புரிய வேணுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே வேறுபாடு இல்லாம ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அநேக திருச்சபைகளில ஆண்டவரே இந்த வேத வினாடி வினா போட்டி ஆண்டவர் நடத்தி இதன் மூலம் அநேக ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள, இதன் மூலம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் பலப்பட நீர் அருள் புரிய வேணுமாய் கெஞ்சுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனை விசேஷமாய் ஆண்டவரே இந்த பைபிள் கிஸ்க்காக நாங்க ஆண்டவரே வெளியிட்டு இருக்கிற ஆண்டவரே மத்திய ஆண்டவரே சுவிசேஷ புஸ்தகத்தை நாங்கள் ஆண்டவரே அச்சிட்டு நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே இதை படிக்கிற உங்களுடைய தேவ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்துல ஆண்டவரை கிரியை செய்யட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் வெறுமையா திரும்பாதுன்னு நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே இதை படிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை பலப்படுவோம். அநேகர் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாய் தொடப்படுவோம். இன்னும் புதிய புதிய காரியங்கள் இந்த சத்தியத்தின் மூலமா இந்த வேத ஆராய்ச்சி புஸ்தகம் மத்திய புஸ்தகத்தின் மூலமாய் அநேக ஜனங்கள் உங்களுடைய சத்தியத்துல வளர நீர் அருள் புரிய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்துல இந்த 2 ஜெப குறிப்புகளை உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அநேக திருச்சபைகள்ல திறந்த வாசலை தாங்க, அநேக ஊழியர்கள் ஆண்டவரே இந்த பைபிள் கிறிஸ்து நடத்துவதற்கு
அவர்கள் ஒத்துழைப்பை கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. இதை வாசிக்கிற, இதை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட நீங்க அருள் புரிய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த காரியங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆண்டவரே இந்த காரியத்தை ஆண்டவரே அப்பா நீங்க கிரியை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இதன் மூலம் அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்த பைபிள் குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். 7வது குறிப்பாக தமிழ்நாடு கலப்பு நாளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். உண்மையான அக்கறையோட பாரதத்தோட அவர்கள் செய்யும் பணியில அநேக புதிய ஊழிய பங்காளர்கள் இந்த மாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். அடுத்தபடியாக சகோதரி ஜார்ஜ் பிலிப் ஐயா அவர்கள், அவருடைய மனைவி சகோதரி லிஸி ஜார்ஜ் அவர்கள் வேலூர்ல வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க. இப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி சுகமாகி வீடு திரும்பியிருக்காங்க. கத்தை தொடர்ந்து கத்தை நாம் சோத்திருப்போம். தொடர்ந்து அவர்கள் நிரந்தர பூர்ண சுகம் பெறும்படியாகவும் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஸோ இந்த 2 குறிப்புகளுக்காக யாராவது பாரம் உள்ளவர்கள் ஜெபிக்கலாம். நான் ஜெபிக்கிறேன். கிருபை தேவனே, இந்த வேளைக்குள் ஆண்டவரே, இந்த TWR ஊழியத்திற்காக அநேக களப்பணியாளர்கள் பணி செய்வதை அறிந்திருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் அநேகமாக சுற்றி திரிய வேண்டியிருக்கிறது, அநேகரை பார்க்க வேண்டியிருக்கிறது, புதிய பங்காளர்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது. அதுக்காக அவர்கள் செய்கிற முயற்சிகளை எல்லாம் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அவரோடு கூட நீர் செல்லும் அப்பா, தூதர்கள் செல்லட்டும் ஆண்டவரே. அவர்கள் தனியாக ஆண்டவரே, உம்முடைய துணையோடு, ஆவியானுடைய துணையோடு, ஆவியானுடைய உந்தரோடு அவர்கள் செல்லத்தான கிருபை நிமித்தமாக தேவனே, அவர்கள் அநேகரை சந்திக்கிற மக்களிடம் ஆண்டவரே இந்த ஊழியத்தை குறித்து அவர்கள் பாரத்தை கொடுக்கவும், அந்த புதிய மக்கள் அந்த பங்காளர்கள் ஆண்டவரே நாங்களும் இதற்கு காணிக்கை கொடுக்கிறோம் என்று சொல்லி முன்வரவும், நாங்கள் இயன்ற விதத்திலே இந்த ஊழியத்தை தாங்கவும் தக்கதாக ஆண்டவர் கிருபை ஜெபிக்கிறதாவே. இப்பொறுப்பு இந்த மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் புதிய ஊழியர்கள் பங்காளர் வர வேண்டும் அப்பா. ஊழிய பங்காளர்கள் புதிய பங்காளர் வர வந்து சேர வேண்டும் அப்பா, இணைய வேண்டும் அப்பா. அப்படி இணையத்தக்கதாக தேவன் கிருபை அளிக்கும் ஜெபிக்கிறதாவே. இதுக்காக உழைக்கிறதான ஆண்டவரே கலைப்பணியாளர்கள் யாவரையும் ஆசிரியர் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் போறதுக்கு ஆண்டவரே எந்த மாதிரி சக்கம் சொன்னா கூட ஆண்டவரே, அவள் ஆண்டவரே எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட ஆண்டவரே அவர்கள் கடந்து சென்று அநேக மக்களை சந்திக்கவும், சந்திக்கிற மக்கள் மூலமாக அவர்கள் நன்மை பெற்றுக்கொண்டு கருத்தை கிருபித்தாருங்கப்பா. தேவன் தாமே அவளை ஆசிரியர் வைக்கிறவங்க தாவே தொடர்ந்து இந்த ஆண்டவரே அருமையான சகோதரன் ஜார்ஜ் பிலிப் ஐயாருடைய மனைவி சகோதரி லிஸி ஜார்ஜ் அவர்கள் சுகவீனமாக இருந்ததாக நான் கேள்விப்படுங்க தாவே. அவர்கள் அந்த ஒரு வெள்ளூர் ஆஸ்பத்திரியிலே அட்மிட் ஆயிருந்தார்களப்பா. கர்த்தருடைய மகத்தான கிருபையாலும் அந்த வைத்தியர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் கொடுத்த விசேஷ ஞானத்தின் மூலமாகவும் கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை செயல்படுத்த நிமித்தமாகவும் மகளுக்கு அந்த சுகம் கிடைத்து பரிபூர்ண சுகத்தோடு வீடு திரும்பும்படியாக கிருபை தருவா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகம் வர வேண்டும் அப்பா. இந்த ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே சிகிச்சையும் கொடுத்தாகிவிட்டது. இந்த கர்த்தர் கரம் அதை தொடர்ந்து செயல்படுத்த ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகம் பெற்று அநேக சாட்சிகளை பகர்ந்தக்கதான கர்த்தர் கிருபை சபை குறிப்பிட்ட ஆசீர்வதியும் எல்லா துதி கணம் மாத்திரம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அடுத்த குறிப்பிடுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்திய ஊழியங்களை பொறுப்படுத்தி செய்கிற சகோதரர் திபேந்திராக்காக மற்றும் சத்யானந்த் கிருபைராஜ் இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இவங்க எல்லாருமே டெல்லியில இருந்து செயல்படுறாங்க. இவர்களுடைய கூட்டு முயற்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபம் பண்ணுவோம். அடுத்தது 9 மொழிகளில் தயாரிக்கப்படும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக மொழிபெயர்ப்பு செய்கிறவர்கள், செய்தி கொடுக்கிறவர்கள், எடிட்டிங் செய்கிறவர்கள், தணிக்கை செய்கிறவர்கள் எல்லாருடைய உதவியும் ஒத்தாசையும் இந்த ஊழியத்திற்கு தேவை. எல்லாரும் கவனமாய் அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும். இதற்காக இந்த 2 காரியங்களுக்காக யாராவது ஜெபிக்கலாம். நான் ஜெபம்ன்றேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்திற்காக மீண்டுமா இவன் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். TWR இந்திய ஊழியங்களை பொறுப்படுத்தி செய்கிற அருமையான சகோதரர் திவேந்திரக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்யானந்துக்காக ஜெபிக்கிறோம். கிருபைராஜுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 3 பேரும் யோசிக்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், திட்டமிடுகிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஆவியானுடைய வழிநடத்தலுக்காக, ஆவியானுடைய வல்லமையான ஆண்டவரே செயல்பாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்களிலேயும் பொறுப்பாக இருக்கிறவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவும், ஆண்டவரே தரிசனத்தை புரிந்து கொண்டு செயல்படவும், ஆண்டவரே ஓய்வெடுக்காமல் ஓடி தெரியவும், தங்களுடைய நேரங்களை முற்றிலுமாய் பயன்படுத்தவும் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல 9 மொழியிலே ஒளிபரப்பப்படும் ஆண்டவரே
டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக புதிய நேயர்களை உருவாக்கும் தயாரிக்கிறவர்கள், மொழிபெயர்க்கிறவர்கள், ஆண்டவரே டிவியில பேசுகிறவர்கள், பின்தொடர் பணி செய்கிறவர்கள் எல்லாருக்கும் தேவையான கிருபையை தாரும். எந்த தவறும் இல்லாதபடி ஆண்டவரே சுத்தமாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட கிருபை தாரும். எழுத்து பிழையோ உச்சரிப்பு பிழையோ எந்த பிழையும் இல்லாதபடி இந்த நிகழ்ச்சி ஒரு தெள்ள தெளிவான சத்தியத்தை சொல்லும் நிகழ்ச்சியா இருக்க கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். ஈடுபடுகிற ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபையா இறங்கி ஒவ்வொருவரும் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஈடுபாடோடு ஆண்டவரே இந்த பணியை செய்ய கர்த்தரை உதவி செய்தலும். இதில் நித்தியமான விளைவுகளை கர்த்தர் ஏற்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். 9வது 10வது ஜெப குறிப்பு. இந்த மாதம் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி மூலமா ஒளிபரப்பு நிகழ்ச்சி மூலமா கிறிஸ்துவ அறியாத பலர் நம்மோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. கடந்த மாசத்திலையும் இந்த ஸ்டார் விஜய் பார்க்கிற பல கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நம்மோடு தொடர்பு கொள்கிறார்கள். அவர்கள் ஆண்டுக்குள்ளே இன்னும் அதிகமாய் வளர கர்த்தரை அறிந்து கொள்ள ஜெபம் பண்ணுவோம். அடுத்தது வட இந்தியாவின் பல பகுதிகளிலே நடைபெறுகிற சுமார் 2800 ரேடியோ ஹோம் குழுக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்துவை அறியாத பலர் இதன் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள நாம் ஜெபம் பண்ணுவோம். மைக் ஆன் பண்ணி ஜெபம் பண்ணலாம். யாருனாலும் மைக் ஆன் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் முடிஞ்சோட மைக் ஆஃப் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ராஜா. இந்த நேரத்துல ஆண்டவரே ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் ஒளிபரப்புகிற ஆண்டவரே வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அந்நிய ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தரை அறியாதவர்கள் பார்க்கும்போது உம்முடைய வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்துல தொடப்பட்டு அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஆண்டவரை கிருபையை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ராஜா. எசப்பா உமக்கு உம்முடைய கரத்துல இந்த காரியத்தை ஆண்டவரே கொடுக்கிறோம் ராஜா. விசேஷமா ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதத்துல நீர் கொடுத்த ஆண்டவரே அப்பா விசுவாசிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்டார் விஜய் மூலமாய் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரை கர்த்தரை அறிந்து கொண்டார்கள், அதற்காக ஸ்தோத்திரம். வருகிற மாதத்துல அந்த எண்ணிக்கை இன்னுமாய் பல மடங்கு ஆண்டவரே அதிகரிக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா. அந்நிய ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தரே ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க நீர் அருள் புரிய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதே போல ஆண்டவரே வட இந்திய பகுதிகளில் நடக்கிற ஆண்டவரே ரேடியோவும் குழுக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவர். 2800 ரேடியோவும் குழுக்கள் ஆண்டவரே நாமத்திற்கு மகிமையாக கர்த்தரை அறியாத ஜனங்கள் மற்றும் கர்த்தரை அறிந்த ஜனங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கிறவர்கள் மேலும் ஆண்டவரே கர்த்தருடைய சத்தியத்தில் வளர வேண்டும் என்று ஆண்டவரே இந்த குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒழுங்கு கிரமமான இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக அநேகர் ஆண்டவரை சத்தியத்தை அறிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த பைபிள் ஆண்டவரே இந்த ரேடியோ ஆண்டவர் பைபிள் ஸ்டடி ஆண்டவரே இந்த குழுக்கள் இன்னும் அதிகரிக்க, இன்னும் அநேக இடங்களில் ஆண்டவர் புதிதாக ஆரம்பிக்கப்பட, இதன் மூலம் அநேக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள இந்த ஊழியத்தை இந்த ரேடியோவும் ஆண்டவரே ஜெப குழுக்களை ஆண்டவரே அதிகரிக்க செய்ய வேண்டுமாய், இதை நடத்துகிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரே தகப்பனே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதில் ஆண்டவர் இந்த ரேடியோவும் குழுக்கள் மூலமாய் ஆண்டவர் வருகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் நடத்துகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கர்த்தரே ஜீவனுள்ளவர் என்பதை ஆண்டவர் அவர்கள் பறைசாற்றும்படியாய், அவர்கள் சாட்சியை ஆண்டவர் உங்கள் நாமத்துக்கு மகிமையாக எழும்பி நிற்கும்படியாக நீங்க அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். மே மாசம் 18ஆம் தேதி ராமையன்பட்டியில நடைபெற போகிற ஒலி நிகழ்ச்சிக்காக ஆயத்த பணிகளுக்காக கதாபாத்திரங்கள் எல்லாரும் சரியான நேரத்துல வந்து பயிற்சி எடுத்து சிறந்த முறையில நடிக்கவும், அதன் மூலமா சொல்லப்படுகிற சத்தியம் அந்த திருச்சபை மக்களுடைய இருதயங்களிலே ஆழமாய் பதியவும் ஜெபம் பண்ணுவோம். அடுத்தது மே மாசம் 30, 31ஆம் தேதியிலே நடைபெற திட்டமிட்டிருக்கிற ஊழியர்களின் குடும்ப தியான கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெற ஜெபம் பண்ணுவோம். குறிப்பா ஊழியர்களுடைய மனைவிமாருக்காக இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்படுகிறது. அவர்கள் சரியானபடி ஒத்துழைப்பு கொடுத்தாதான் ஊழியக்காரர்கள் எல்லாம் சரியாய் வேலை செய்ய முடியும். அதனால இந்த காரியத்தை மனதிலே வைத்து யாராவது ஜெபிக்கலாம். இந்த கூடுகையில பேசுகிறவர்கள் சரியான வசனங்களை கொண்டு சரியான சத்தியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாய் பேசுவதற்காக ஆவியானவர் அவர்களை ஆயத்தப்படும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். தேவனே இந்த மாலை வகைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒன்று கூடி ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே உங்களிடம் வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க எங்களுக்கு நேரம் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நடப்போட இந்த ஆண்டவரே இந்த ராமையன்பட்டிலே நடக்கிற
ஒளி ஒளி நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, அது எல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரே அதற்காக எடுத்துக்கொள்ளுகிற எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவரே தேவனே நீரே அறிவீர். அது ஆண்டவரே அதை நன்றாக செய்து முடிக்கிறதற்கு நீரே எங்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே அந்த பயிற்சி நேரங்களே ஆண்டவரே கலந்து கொள்வதற்கு நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதில் கலந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதை பார்க்கிற மக்களுக்கு அவங்க வாழ்க்கையிலே அது பயனுள்ளதாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அது மூலமாக நீரே உண்மையான தெய்வம் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. போல மே மாதம் ஆண்டவரே 30ஆம் தேதி 31ஆம் தேதி நடக்கிற ஆண்டவரே ஊழியர்கள் குடும்ப தியான கூட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அது திட்டமிட்டபடி ஆண்டவரே அந்த தேதிகளிலே நடக்க நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நல்ல கால சூழ்நிலைகளை நீர் ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அனைத்து ஊழியர்களும் ஆண்டவரே அது குடும்பமாக தவறாமல் அதுகளை ஆண்டவரே அதை கலந்து கொள்றதுக்கு நீங்க அவங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது தடையாக இருக்கும் எல்லா தடைகளையும் நாங்கள் அகற்றி போட நாங்கள் தேவனே நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அதை அனைவரும் குடும்பமாக அதில் கலந்து கொள்ள தேவனே அதுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது அது அவங்க வாழ்க்கைக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்க அதன் மூலம் அநேக கனிகளை அவங்களுக்கு கொடுக்க அநேக ஆண்டவரே அவங்க ஊர்லயும் அவங்க மாவட்டத்திலையும் ஆண்டவரே இன்னும் பல அறியாத மக்களுக்கு அவர் சொல்லும்போது இன்னும் அநேக ஆத்துமாக்கள் உம்மண்டை வந்து சேர நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அநேக ரட்சிப்பு இல்லாத மக்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீரே இந்த ஜெப குறிப்புகளுக்கு ஆண்டவரே நீர் நாங்கள் மன்றாடின ஜெப குறிப்புகளை எல்லாம் நீர் விடை கொடுக்க போற கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீரே மீதியான எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அடுத்தது தமிழ்நாட்டு ஊழியங்களை பொறுப்பெடுத்து செய்கிற சரியான ஊழியக்காரர் தேவை. ஏன்னா ரவீந்திரநாத் வந்து இப்போ தென் மாநிலங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து செய்யறதுனால தமிழ்நாட்டுல இன்னும் ஆழமா பணி செய்ய நமக்கு சரியான ஒரு லீடர் வேணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி கர்நாடக மாநிலத்துல வேலை செய்யற சுதாகர் அவர்களுக்காக கன்னட மொழி வேத ஆட்சியினுடைய பெயர் தைவான் வேஷனை, அதனுடைய தயாரிப்பு பணிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த 2 காரியங்களை இதன் மூலமா அநேக கிறிஸ்துவை அறியாத பலர் ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தைவான் வேஷனை நிகழ்ச்சியை பத்தி ஒண்ணு சொல்லணும். ஒரு ரேடியோ வந்த காலத்துல ஒரு அங்க அவங்களும் ஒரே ரூம்ல இருக்காங்க. அதான் எக்கோ பண்ணுது. இந்த அங்க உள்ள ஐயா கூட இருக்கிறவங்க வேற யாரோ போய் அது எக்கோ பண்ணுது. இந்த கர்நாடக மாநிலத்துல இந்த தைவான் வேஷனை ப்ரோக்ராம் பத்தி ஒண்ணு சொல்லணும். ஒரு இந்து ஆலயத்துல இருந்தவர் வந்து கோயில்ல பூஜை செய்யற நேரம்லாம் சும்மா இருப்பாரு. அதனால தைவான் வேஷனை கேட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு. அப்போ அந்த டெம்பிள்ல ஒரு ஆம்பிளிஃபையர் கொடுத்தாங்க. ஆம்பிளிஃபையர் கொடுத்த உடனே என்ன போடன்னு தெரியல, காலையிலேயே இந்த கன்னட வேதாராய்ச்சியை போட்டு அநேகர் கேட்டு அந்த இடத்துல அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. பிறகு அந்த இந்து கோயிலே கூடி ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு அவரை அங்கிருந்து போக சொல்லிட்டாங்க. அதனால அவர் ஒரு சபையை ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இந்த கன்னட நிகழ்ச்சி இன்னும் பலர் ஆண்டவர்கள் வழி நடத்த வேண்டும். கர்நாடக மாநிலத்துல கன்னட மொழி தைவான் வேஷனே அப்படிங்கிற வேதாராய்ச்சி நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணுங்க. தயாரிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல பொறுப்பான ஆள் வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதோட இந்த 3வது ஜெப குறிப்பு சொல்றேன். ஹிந்தி மொழியில வேதாராய்ச்சி சத்திய வச்சன் என்ற பெயர்ல ஒளிபரப்பாது அதனுடைய தயாரிப்பு பணிகளுக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். கன்னட மொழி நிகழ்ச்சி, ஹிந்தி மொழி நிகழ்ச்சி, அது போக தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு சரியான ஊழியர். இந்த 3 காரியங்களுக்காக யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த பாரத்திற்காக உமக்கு கோடி நன்றி இயேசு சுவாமி. தமிழ்நாட்டு ஊழியங்களை பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய சரியான ஊழியரை உடனடியாக விரைவாக கர்த்தாவே இந்த TWR நிகழ்ச்சிக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பறந்து விருந்த தமிழ்நாட்டில் இயேசு சுவாமி இன்னும் ஆழமாக சத்தியங்கள் பரப்பப்பட வேண்டும் அப்பா. ஏற்கனவே பலவித மிஷினரிகள் வந்து பலவிதமான பகுதிகளில சென்றாலும் கூட ஆண்டவரே, இந்த ஒளி அமைப்பின் மூலமாக கர்த்தர் மக்களோடு கூட மிக அதிகமாக பேசுகிறீரப்பா. அதற்காக உமக்கு கோடி நன்றி. ஆனால் இதே மாதிரி பாரம் உள்ள ஒரு ஊழியர் இயேசு சுவாமி தமிழ்நாடு முழுவதையும் பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய அளவு திறன் உள்ளவராகவும் பாரம் உள்ளவங்களாகவும் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்த
அறிவிலே நிறைந்தவர்களாகவும் தேவ ஞானமும் தேவ நடத்துதலும் கொண்டு காரியங்களை செய்யும்படியான சித்தம் உள்ளவர்களே கர்த்தரே, அப்படிப்பட்ட ஒரு ஊழியரை சீக்கிரமாக ஆண்டவரே இந்த TWR நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, அதன் மூலமாக இன்னும் உமது வார்த்தைகள் பறந்து விரிந்து பரவட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தமிழ்நாடு இன்னும் முழுமையாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான ஊழிய தடங்கல்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைகள் பட்டி தொட்டிகளிலும் முக்குகளிலும் முலைகளிலும் நகரத்தின் எல்லையெங்கும் பரவ வேண்டும் அப்பா. அத்தகைய பாரமுள்ள ஒரு ஆத்மா உள்ள ஒரு ஊழியரை கர்த்தாவே நீர் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்நாடகா மாநிலத்தில அருமையாக ஐயா சொன்னாங்கப்பா, அந்த தைவான் வேஷனே என்கிற அந்த நிகழ்ச்சி பலருக்கு ஆச்சரியமூட்டும் வகையில ஆண்டவரை அற்புதமாக பலரை தொட்டதற்காக நன்றி அப்பா. சொன்னாங்க இயேசு சுவாமி, ஒரு இந்து கோயில்ல வச்சு ஆராதனை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு. எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இயேசு சுவாமி. எல்லா இடங்கள்லயும் ஊழியத்திற்கு தடங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு இப்படியாக வழிவாசல்களை திறப்பதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி. அதை நடத்துகிற சகோதரர் சுதாகர் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஊழியத்திலே கன்னட மொழி வேத ஆராய்ச்சி தைவான்வேஷனை தயாரிப்பு பணிகளுக்காக அதன் மூலம் பல ஆயிரங்கள் லட்சங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு சகோதரருக்கு நல்ல உடல் சுக நலத்தை கொடுங்க, நல்ல குடும்பத்திலே சமாதானத்தின் சந்தோஷத்தையும் கொடுங்க, நல்ல உடன் ஊழியர்களை கொடுங்கப்பா. இந்த கன்னட மொழி வேத ஆராய்ச்சி தைவான்வேஷனை ஆண்டவரே, ஒரு பெரிய அற்புதத்தை அந்த கர்நாடக மாநிலத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஹிந்தி மொழி வேத ஆராய்ச்சி சத்தியவச்சன் தயாரிப்பு பணிகளுக்காக ஆண்டவரே, அதன் மூலமாக கோடிக்கணக்கான பேர் கர்த்தரை அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த செய்தி தயாரிப்பு குழு அங்கத்தினர்களுக்காக ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போடு தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் அப்பா. ஏதோ ஒரு வேலை என்று சொல்லியோ ஆண்டவரே எதுவும் செய்ய கிடைக்கவில்லை அதனால இதை செய்கிறோம் என்கிற மனநிலையோடு அல்லாமல், கர்த்தர் என்னை இதற்காக தேர்ந்தெடுத்தார், இதை நான் செய்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த ஊழியத்திலே இணைத்தருளும் அப்பா. இந்தியா இதன் மூலமாக இந்தியா ஒரு பெரிய மாறுதலை, கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அறிவை ஆண்டவரே பலருக்குள்ளும் கிடைக்கும்படியாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் அப்பா. கர்த்தாவே, உமது சமூகத்திலே இந்த 3 நிகழ்ச்சிகள் ஜெப குறிப்புகளுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரை, இதுவரைக்கும் ஜெபிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக உமது சமூகத்திலே வருகிறோம். பரலோகத்தின் வாசல்கள் எங்களுடைய ஜெபங்களுக்கு எப்பவும் திறந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரை. இன்னும் வரும் காலங்களிலே இந்த TWR நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் பெரிய அற்புதத்தையும் அடையாளங்களையும் கொண்டு வந்து இந்தியாவை ரட்சிக்க போவதற்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடியில கடந்த மாசம் தமிழ் நிகழ்ச்சிக்கு கிடைத்த நேயர்களுடைய விவரம் சொல்லி இருக்கிறோம். யூடியூப் லிசனர்ஸ் வந்து 1,84,000 பேர் யூடியூப்ல நம்ம ப்ரோக்ராம் பார்த்துருக்குறாங்க. அதுல விருப்பம் தெரிவித்தவர்கள் லைக்ஸ் போட்டிருக்கிறவங்க கிட்டத்தட்ட 8,740 பேர். கமெண்ட்ஸ் கொடுத்துருவங்க 600 பேருக்கு மேல 608 பேர் கொடுத்துருக்காங்க. அதே போல அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் 13,000க்கு மேல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு நம்மளோட தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டவங்க 1,118 பேர். அதனால கடவுளுடைய கிருபையினால ஆண்டவர் தமிழ் நிகழ்ச்சியை பயன்படுத்தி வருகிறார். தொடர்ந்து பயன்படுத்த நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்துல ஜெப நேரத்துல பங்கு பெற்ற எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்றேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போ சுரேஷ் பாண்டியன், நீங்க திருநெல்வேலிக்கு இருக்கீங்களா? ஐயா, நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மேரேஜ்னால லீவ் போட்டு வந்திருக்கிறேன். சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க ஜாயின் பண்ணக்கா ரொம்ப சந்தோஷம். நீங்க ஜெபம் பண்றீங்களா? பண்றேன். எதுக்காக பண்ணீங்க சொல்லுங்க. குறிப்பா இந்த தமிழ் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் அநேக நேயர்களை கொடுத்திருக்காரு. போன மாசம் யூடியூப்ல மட்டும் 1,84,000 பேர் பார்த்திருக்காங்க. சரி சரி. ஒவ்வொரு மாசமும் அதிகமானவர்களுக்கு நிகழ்ச்சி கடந்து செல்லணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தமிழ் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி சரி. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, அருமையான இந்த தகவல் மிகுந்த மன மகிழ்ச்சியை தருகிற சுவாமி.
1,00,000-க்கும் மேற்பட்டவர்கள் யூடியூப் நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறார்கள் என்று ஆண்டவரே அப்பா, இப்படி தாகத்தோடு உள்ளவர்கள் அநேகர் இந்த தமிழ் நிகழ்ச்சியை பார்த்து சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, இந்த முயற்சி சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டது, இப்பொழுது எவ்வளவாக இது வளர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் கேள்விப்படும் பொழுது அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது சுவாமி. ஆண்டவரே, இப்படிப்பட்டதான இந்த ஊழியத்தை நீர் தாங்கி ஆதரித்து நீர் வழி நடத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் இந்த ஊழியத்தை நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதை பொறுப்படுத்தி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்தும்படியாகவும் உம்முடைய ஆலோசனைப்படி நடத்தும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, விசுவாசத்திலே கேட்கிற அதை பார்க்கிற அந்த புரோகிராமை அப்பா பார்க்க ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே வளர கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவை எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும் என்று அப்பா நீர் சித்தமுடையவரா இருக்கிறீர் சுவாமி. அதற்காக தான் சுவாமி நீர் இவ்வளவு பொறுமையா இருக்கிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய தமிழகம் முழுவதும் சந்திக்கப்படும்படியாக இதன் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, இது ஒரு சின்ன ஜெபம், சின்ன கூடுதான் சுவாமி. ஆனால் அதற்காக நீர் கொடுக்கிற பலன் மிகுந்த ஆச்சரியம் உடையதாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. எதிர்வரும் நாட்களிலே இந்த யூடியூப் ப்ரோக்ராமை, தமிழ் ப்ரோக்ராமை பார்க்கிறவர்கள் எண்ணிக்கை இரட்டிப்பாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் அப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தில் ஜெபம் கேளும் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். ஐயா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? சரியா, நீங்க முடிச்சிருவாங்க. அந்த யாருக்கும் நன்றி. இதே மாதிரி மாதம் நாங்க வந்து 2வது திங்கட்கிழமை நாங்க இந்த மாதிரி ஆன்லைன்லேயே மீட் பண்ண போறோம். 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்க எல்லாம் வந்து சேர்ந்துருங்க. சேர்ந்து இதில் எல்லாருமே வந்து உங்களுடைய ஜபங்களை நீங்கள் எடுத்தால் சௌகமாக இருக்கும். மாத்திரமல்ல, எங்களுக்கு அது உற்சாகமாக இருக்கும். ஐயா, எல்லாம் வந்து சேருங்க, வந்து சேர்ந்துங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த யாருக்கும் நன்றி. ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ 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 தேங்க்யூ. தேங்க்யூ டார்த்தி சிஸ்டர். டார்த்தி சிஸ்டர், சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நான் அண்ணே வீட்டுலதான் இருக்கிறேன். கேக்குதா? ஓ, நல்லா கேக்குது. ஓ, சரி சரி சரி, ரொம்ப நல்லா கேக்குது. சரி. ஆமா, அங்க ஒரே இது கூட வச்சுக்கலாம், ஐக்கியப்பட்டு பரவாயில்ல. ஜபராஜுங்க இருக்காங்க. ஓகே, நாங்க எல்லாரும் இங்க இருந்து பேசிட்டோம். சரி. அது நாங்க எல்லாரும் வச்சிருக்கனால ரொம்ப ஓவர்லாப் ஆயிடுச்சு. ஓ, இங்க ஆமா வந்துட்டீங்களா? அப்படி நிறைய பேர் இருக்க இடத்துல ஒரே ஒரு ஸ்கிரீன் போதும். ஆமா, அப்படி பண்ணி இருக்கணும். அண்ணே உள்ள இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் அப்படி கூடுற எல்லாருக்கும் ஒரு ஸ்கிரீன் வச்சுக்கிட்டு எல்லாரும் மைக் போட்டாக்கா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். வந்துட்டீங்க, பரவாயில்ல. காட்